மிக பெரிய பங்களா ஒன்றின் வெளியே கமலாதேவி அம்மாள் என்ற ஒரு முதிய வயதான பெண் கிழிந்த ஆடையுடன் கைகூப்பி நின்றபடி பாதுகாவலிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். ஐயா, ஒரு முறை என் மகன் ஆதித்யா மற்றும் மருமகளை பார்க்க மட்டும் அனுமதியுங்கள், மிகவும் முக்கியமான விஷயம் என்றார். முதலில் அந்த காவலாளி கமலாதேவியை துச்சமாக பார்த்தான். உன்னை போன்ற பிச்சைக்காரர்கள் என் முதலாளியின் பெற்றோர் ஆக முடியாது. நீ பொய் சொல்கிறாய், உடனே இந்த வீட்டை விட்டு போ என்று விரட்டினான். ஆனால் கமலாதேவி மிகுந்த பணிவுடன் கெஞ்சினார். நீங்கள் என்னை என் மகன் மற்றும் மருமகளிடம் பேச அனுமதிக்காத வரை நான் இங்கிருந்து போக மாட்டேன். இந்த கதவருகே காத்திருப்பேன். என் கணவர், அதாவது அவர்களின் தந்தை நந்தகிஷோர், இப்போது மருத்துவமனையில் உயிர் போகும் நிலையில் இருக்கிறார். அவர் சிகிச்சைக்கு பணம் தேவை. என்னிடம் ஒரு காசு கூட இல்லை. என் மகனுக்கு எவ்வளவு பெரிய தொழில், எவ்வளவு செல்வம். தன் தந்தையின் சிகிச்சைக்காக சிறிதளவு பணத்தை கூட செலவிட முடியாதா? இந்த சிறிய தொகையால் அவனுக்கு எந்த இழப்பும் ஏற்படாது என்றார். கடைசியில் காவலாளிக்கு அந்த தாயின் மேல் சிறிது இரக்கம் உண்டானது. அவன் உள்ளே சென்று, ஏதோ ஒரு வயதான அம்மா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். அவர் உங்களின் தாயார் என்று சொல்கிறார். ஆனால் அவர் தோற்றத்தையும் உடையையும் பார்த்தால் அப்படி தெரியவில்லை என்று தகவல் சொன்னான். அகன்ற அறையில் கணவர் ஆதித்யாவுடன் அமர்ந்திருந்த ஆர்த்தி காவலாளியை பார்த்து, நீ போ, நான் இப்போதே வெளியே வந்து அவர்களை சந்திக்கிறேன், உள்ளே அழைத்து வர வேண்டாம் என்றாள். பின் தன் கணவர் ஆதித்யாவிடம், உங்கள் அம்மா மறுபடியும் வந்திருக்கிறார். எத்தனை முறைத்தான் சொல்லி அனுப்பினாலும் வெட்கமே இல்லாமல் இப்படி வீட்டுக்கு வந்து விடுகிறார். என்னத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த பணத்தை கொடுத்துவிட்டு போனவர் போல வந்து கேட்கிறார். நேற்றுதான் எவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தோம், அதற்குள்ளும் வந்து விட்டார். கொஞ்சமும் கூச்சம் இல்லையா? பாருங்கள், இருவரும் போய் நன்றாக அடித்து விரட்டுவோம். இனிமேல் நம் வீட்டு பக்கம் வரக்கூடாது, நம்மை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கோபத்துடன் சொன்னாள். ஆதித்யாவும் ஆர்த்தியும் வீட்டின் கதவு வரை வந்தனர். தன் மகனும் மருமகளும் வருவதை கண்ட கமலாதேவி, இப்போது நிச்சயம் என் மகன் வந்து உதவ போகிறான் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் முகத்தை பார்த்தார். கைகளை குவித்து நின்றபடி, மகனே, நீ வந்துவிட்டாய், நல்லது செய்தாய். உன் அப்பாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. 4 நாட்களாக மருத்துவமனையில் இருக்கிறார். நான் தொடர்ந்து 4 நாட்களாக வீட்டுக்கு வருகிறேன். ஆனால் நீதான் சந்திக்கவில்லை. மருமகள் மட்டுமே வந்து என்னை விரட்டினாள். மகனே, உன் தந்தையின் சிகிச்சைக்காக பணம் தேவை. எனக்கு சிறிது பணம் கொடுத்து உதவு என்று கதறினார். ஆதித்யா தாயின் முகத்தை கூட பார்க்காமல் கடுமையாக பேசினான். இந்த கிழவியை இங்கிருந்து வெளியே போகச் சொல். உனக்கு எந்த பணமும் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே உனக்காக ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து விட்டோம். 4 நாட்களுக்கு முன்பு வந்தபோதும் பணம் கேட்டாய். உனக்கு 5000 ரூபாய் கொடுத்தேன். அதற்கு மேல் உனக்கு 1 ரூபாய் கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று கத்தினான். இதை கேட்ட கமலாதேவி கண்ணீருடன் பதிலளித்தார். மகனே, நீ கொடுத்த அந்த 5000 ரூபாயில் உன் தந்தைக்கு 2 நாட்களுக்குரிய மருந்துகளை கூட வாங்க முடியவில்லை. அவருடைய மருந்துக்கும் சிகிச்சைக்கும் என்னால் செலவு செய்ய முடியவில்லை. மகனே, நீ உன் தந்தையை பற்றி சிறிதளவாவது யோசித்து பார்க்க வேண்டாமா? அவர் உன் தந்தை ஆயிற்றே. அம்மா, இந்த கொட்டாவி கதையெல்லாம் என்னிடம் வேண்டாம். என்னை உணர்ச்சி வசப்படுத்தி பிளாக்மெயில் செய்ய நினைக்கிறாய். எல்லாம் எனக்கு புரிகிறது. அத்தனை சீக்கிரம் நான் உன் வலையில் விழுந்து விட மாட்டேன். மறுபடியும் இந்த பக்கம் வராதே என்று உறுதியாக கூறிவிட்டு தாயை தனியே விட்டுவிட்டு ஆதித்யா தன் மனைவி ஆர்த்தியிடம், ஆர்த்தி, நான் ஒரு முக்கியமான சந்திப்புக்காக போகிறேன், மாலை வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானான். தன் மகன் காரில் கிளம்ப தயாராவதை பார்த்த கமலாதேவி கடைசி முயற்சியாக, மகனே, நீ உன் அலுவலகத்துக்கு போகிறாய் அல்லவா? அந்த பாதையில்தான் அரசாங்க மருத்துவமனையும் இருக்கிறது. உன் காரில் என்னையும் மருத்துவமனையில் இறக்கிவிட முடியுமா? உன் தாய்க்காக இவ்வளவு கூட செய்ய முடியாதா என்று கேட்டார். ஆர்த்தி முகத்தில் கோபத்துடன் தன் மாமியாரை பார்த்து கத்தினாள். இந்த கிழவிக்கு எவ்வளவு திமிரும் தைரியமும்! இந்த காரில் உட்கார உனக்கு தகுதி இல்லை. சும்மா பேசாமல் நடந்து போ. என் காரை தொடக்கூட நினைக்காதே.
உன்னை இந்த காரில் ஏற்றி கார் அசுத்தமாகி விடக்கூடாது. எங்கிருந்தோ வந்துவிட்டு காரில் உட்கார வேண்டும் என்கிறாள். ஆட்டோவில் உட்காரவே லாயக்கு இல்லை. இதில் ஆடம்பர காரில் பயணிக்க ஆசைப்படுகிறாளாம். இங்கிருந்து வெளியே போ என்று அவள் மருமகள் கோபமாக கத்தினாள். ஆதித்யா தன் காரை எடுத்துக்கொண்டு விரைந்து சென்றான். கதவருகே அமர்ந்திருந்த பரிதாபத்திற்குரிய கமலாதேவி தன் மகனின் கார் செல்வதை பார்த்தார். எப்பேற்பட்ட மகனை பெற்றேன், இவன் தன் தாய்க்கு உதவ மறுக்கிறானே என்று தன் தலைவிதியை நினைத்து அழுது நொந்து கொண்டிருந்தார். இவனை படிக்க வைக்க, நல்ல தொழில் தொடங்க நாங்கள் என்னவெல்லாம் செய்தோம். எங்கள் அனைத்தையும் இழந்துதான் இவனை வளர்த்தோம். எங்கள் அனைத்தையும் பணயம் வைக்காமல் இருந்திருந்தால் இன்று நிலைமை வேறாக இருந்திருக்கும். இவனுக்காக வீட்டை, நிலத்தை, சொத்துக்களை எல்லாம் விற்றோம். ஆனால் இன்று எங்களுக்கு பகைவனால் கூட செய்ய முடியாத துரோகத்தை என் மகன் செய்துவிட்டான். அவனுக்கு தன் தாய் வேதனை கண்ணுக்கு தெரியவில்லை என்று கண்களில் கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பக்கத்தில் நின்றிருந்த காவலாளிக்கு இப்போது உறுதியாக தெரிந்துவிட்டது, இவர்தான் ஆதித்யா முதலாளியின் அம்மா என்று. ஆதித்யா போனதும், ஆர்த்தி வீட்டுக்குள் போனதும் காவலாளி கமலாதேவியை எழுப்பி ஒரு நாற்காலியில் அமர வைத்து, அம்மா, நீங்கள் அழாதீர்கள், உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை என்று கேட்டான். கமலாதேவி, மகனே, இப்போது 2000 ரூபாய் கிடைத்தால் கூட போதும், அதை கொண்டு சமாளித்து விடுவேன் என்றார். காவலாளி தன் சட்டை பைக்குள் கைவிட்டு பார்த்தான். அவனிடம் 700 ரூபாய்கள் மட்டுமே இருந்தன. அம்மா, என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது, நீங்கள் இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீங்கள் எங்கே போக வேண்டும்? வாருங்கள், என் சைக்கிளில் உங்களை நான் கொண்டு போய் விடுகிறேன் என்றார். இல்லை மகனே, எனக்கு சைக்கிளில் உட்கார தெரியாது, நான் ஆட்டோ பிடித்து போய்விடுகிறேன் என்று சொன்ன கமலாதேவி அந்த காவலாளியை பல விதமாக மனதார வாழ்த்தினார். மகனே, என் மகன் மருமகளே உதவ மறுத்துவிட்டார்கள். ஆனால் நீ இவ்வளவு பெரிய மனதுடன் எனக்கு உதவ முன்வந்து உன் இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றார் நெகிழ்வுடன். அம்மா, இது என்ன பெரிய உதவி? இதில் ஒரு நாள் மருந்து செலவுக்கே சரியாக வராதே என்று காவலாளி பணிவுடன் சொன்னான். அந்த பணத்தை தன் புடவை தலைப்பில் முடிந்து கொண்ட கமலாதேவி தன் கணவர் படுத்திருக்கும் மருத்துவமனையை நோக்கி பயணமானார். மருத்துவமனை படுக்கையில் இருந்த நந்த கிஷோர் தன் மனைவி எப்பொழுது வருவார் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார். மகன் மருமகள் ஏதாவது உதவுவார்கள், தன் மனைவியின் கஷ்டம் குறையும் என்று எதிர்பார்த்து கிடந்தார். ஒரு பக்கம் நோய், இன்னொரு பக்கம் பண தட்டுப்பாடு. பாவம், தன் மனைவி எவ்வளவு அலைந்து திரிந்து கஷ்டப்படுகிறாள் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் கமலாதேவியின் முகம் சோர்ந்து வாடி கிடப்பதை பார்த்ததும் அந்த கணவருக்கு சந்தேகம் தீர்ந்துவிட்டது. தன் அன்பாய் வளர்த்த பிள்ளை தன் தாய்க்கு உதவ மறுத்துவிட்டான் என்று புரிந்து கொண்டார். பணத்தின் மீதான மோகத்தில் தொலைந்து போன அந்த நாசக்கார பிள்ளைக்கு தன் வயதான தாய் தந்தையின் துயரம் இப்போது கண்களில் தெரியவில்லை. கமலாதேவி தன் கணவர் நந்தகிஷோர் அருகே வந்து கண்ணீரும் கம்பளையுமாக வெடித்து அழத் தொடங்கினார். இன்று நம் மகன் ஆதித்யா நமக்கு துரோகம் செய்துவிட்டான். இந்த இக்கட்டான நேரத்தில் நம்மை தனியாக விட்டுவிட்டான். அவனை இந்த உயரத்துக்கு கொண்டு வர நாம் அத்தனை சொத்துக்களையும் இழந்தோம், ஏழைகள் ஆனோம். ஆனால் அவன் அந்த உயரத்தை அடைந்த பிறகு அவனை உயர்த்திய பெற்றோரை பார்க்கவே விரும்பவில்லை. அவனுக்கு நாம் இப்போது பிச்சைக்காரர்களாக, தரமற்றவர்களாக தெரிகிறோம் என்று அழுதார். மருத்துவமனையில் அங்கிருந்த படுக்கையில் படுத்திருந்த ஒரு நபர் இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரும் அந்த நகரத்தின் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் எழுந்து நந்தகிஷோர் அவர்களின் படுக்கைக்கு அருகே வந்தபோது அதிர்ச்சியில் உறைந்தார். அடடே, இது எனக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் நந்தகிஷோர் ஐயா அல்லவா என்று வியந்தார். அட ஐயா, நீங்கள் இங்கே எப்படி? உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி வந்தது என்று பதற்றத்துடன் கேட்டார். மகனே, என்னால் உன்னை அடையாளம் காண முடியவில்லை, நீ யார் என்று நந்தகிஷோர் கேட்டார். ஐயா, நான் பார்த்திபன், உங்களிடம் டியூஷன் படிக்க வந்தேன் பாருங்கள், நான் தான் என்று நினைவூட்டினார். நந்தகிஷோர் நினைவுகளை தூண்டி யோசித்தார். பிறகு திடீரென்று, ஆமாம், நினைவுக்கு வந்துவிட்டது, நீங்களா?
இந்த பட்டணத்தில் பெரிய துணிக்கடை வைத்திருக்கும் சுப்பிரமணியனின் மகன் நீங்களா? நீங்கள்தான் பார்த்திபன் என்று அடையாளம் கண்டு கொண்டார். ஆம் ஐயா, நான் தான் அந்த பார்த்திபன். ஆனால் உங்களுக்கு இந்த நிலைமை வந்தது எப்படி என்றுதான் என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் பேசிய எல்லாவற்றையும் நான் கேட்டுவிட்டேன். நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம். உங்கள் சிகிச்சைக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை முழுமையாக குணப்படுத்தி வீட்டிற்கு பத்திரமாக அனுப்பி வைப்பேன் என்றான். பார்த்திபன் உடனடியாக நந்தகிஷோர் அவர்களின் சிகிச்சைக்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டான். அவர்களுக்கு தேவையான பழங்கள், சத்தான உணவுகள் என அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். பிறகு கமலாதேவியிடம், அம்மா, நீங்கள் இனி இங்கு இருக்க வேண்டாம். நீங்கள் என் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுங்கள். நான் என் ஆசிரியரை பார்த்து கொள்கிறேன். இத்தனை நாட்களாக நீங்கள் ஓடியாடி அலைந்து திரிந்தீர்கள். நீங்களும் சோர்வில் நோயாளி ஆகிவிடக் கூடாது. என் வீட்டில் என் மனைவி, பிள்ளைகள், என் பெற்றோரும் இருக்கின்றார்கள். நீங்கள் அங்கு ஆறுதலாக இருங்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் என் ஐயா முழுமையாக குணப்படுத்திவிட்டு நான் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வந்து விடுவேன் என்றான். நந்தகிஷோரும், ஆமாம் அம்மா, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். கவலைப்படாமல் நீ போய் வா. நான் விரைவில் உன்னிடம் வந்து விடுகிறேன் என்று ஊக்கமளித்தார். 2 நாட்களுக்கு பிறகு நந்தகிஷோர் முழுமையாக குணமடைந்து பார்த்திபனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். பார்த்திபன் வீட்டில் இருந்த அவரது தந்தை நந்தகிஷோர் அவர்களை பார்த்ததும் மிக மகிழ்ச்சியடைந்தார். ஐயா, நந்தகிஷோர் அவர்களே, நீங்கள் பாடம் எடுப்பதை நிறுத்தியதிலிருந்து உங்களை பார்க்கவே முடியவில்லை. நான் என் தொழிலில் மிகவும் பிஸியாகிவிட்டேன். உங்களை சந்திக்க நேரம் கிடைக்கவில்லை. இன்று இத்தனை வருடங்களுக்கு பிறகு உங்களை பார்க்கிறேன். ஆனால் இப்படி பார்ப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பார்த்திபன் உங்களை அடிக்கடி நினைவு கூர்வான். இன்றும் நான் என் ஆசிரியர் போட்ட பாதையில்தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வான். பார்த்திபனுக்கு படிப்பில் துளியும் ஆர்வம் இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த பிறகுதான் அவனுக்கு படிப்பில் ஈடுபாடு வந்தது. உங்கள் கற்பிக்கும் முறை அனைத்தும் எளிமையானது. குழந்தைகள் அவ்வளவு சீக்கிரமாக கற்றுக்கொள்வார்கள் என்று தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டான். நந்தகிஷோரும் கமலாதேவியும் சிறிது காலம் பார்த்திபனின் வீட்டிலேயே தங்கினர். பார்த்திபன் வீடு மிக பெரிய பங்களா போல இருந்தது. அதில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாம். அதில் ஒரு அறையை பார்த்திபன் அவர்கள் இருவருக்கும் ஒதுக்கி தந்திருந்தார். 10 நாட்களுக்கு பிறகு நந்தகிஷோர் பார்த்திபனிடம், மகனே, நாங்கள் கிளம்புகிறோம். இத்தனை நாட்கள் எங்களை வைத்து பார்த்து கொண்டதற்கு நன்றி. நீ செய்த உதவியை மறக்க மாட்டோம் என்றார். இத்தனை நாட்களாக பார்த்திபனுக்கு தெரிந்துவிட்டது, நந்தகிஷோர் ஐயா தன் எல்லாவற்றையும் மகனுக்கு செலவிட்டு இப்போது காளி கை பிடித்து நிற்கிறார் என்று. அவர் நந்தகிஷோர் ஐயாவை பார்த்து, நீங்கள் இப்போது எங்கே போவீர்கள்? என்ன செய்வீர்கள்? இப்போது உங்களிடம் வீடும் இல்லை, உணவுக்கோ பணமோ இல்லை. எப்படி வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று கேட்டார். நந்தகிஷோர் அமைதியாக, எங்கே இந்த வாழ்க்கை எம்மை கொண்டு போகிறதோ அங்கே போவோம். பிழைப்புக்கு ஏதேனும் சின்ன வேலையை தேடிக்கொள்வோம். எப்படியாவது எங்கள் முதிய வயதில் உணவு, மருந்து செலவுகளை பார்த்து கொள்வோம் என்றார். இல்லை ஐயா, நீங்கள் எங்கும் போக வேண்டாம். நான் உங்களுக்காக ஒன்று யோசித்து வைத்திருக்கிறேன் என்றார் பார்த்திபன். என்ன யோசித்து வைத்திருக்கிறாய் பார்த்திபன்? எனக்கு சொல் என்றார் நந்தகிஷோர். ஐயா, உங்களுக்கு தெரியும், எனக்கு பெரிய துணிக்கடை வியாபாரம் இருக்கிறது. ஒரு கடையில் நான் அமர்ந்திருப்பேன், இன்னொரு கடையில் என் அப்பா அமர்ந்திருப்பார். நான் என் கடையில் அனைத்து பொறுப்புகளையும் பார்த்து கொள்கிறேன். ஆனால் என் அப்பாவுக்கு அவரது கடையின் கணக்கு வழக்குகளை சரியாக நிர்வகிக்கவும் முழு நம்பிக்கைக்குரிய ஒரு நபரின் உதவியும் தேவைப்படுகிறது. ஐயா, இந்த வேலைக்கு உங்களை விட சிறந்தவன் வேறு யாரும் இருக்க முடியாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் வேலை தேடி எங்கோ செல்ல போகிறீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் எங்கள் கடைக்கு வந்து அப்பாவுடன் உட்கார்ந்து கணக்கு வழக்குகளை பார்க்கலாமே என்று பணிவுடன் கேட்டார். நந்தகிஷோர் தன் மனைவி கமலாதேவியை பார்த்தார். கமலாதேவி அதில் எந்த தவறும் காணவில்லை. பாருங்கள், நாம் எங்காவது போய் திண்டாடத்தான் போகிறோம். எத்தனை நாட்களில் வேலை கிடைக்கும் என்றும் தெரியாது. இங்கு நாம் இருக்கும் இடத்திலேயே வேலை கிடைக்கிறது. நாம் உழைத்து
சம்பாதித்து சாப்பிட்டால் இங்கு இருப்பதில் நமக்கு எந்த தயக்கமும் இருக்காது என்று கணவருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் நந்தகிஷோர் பெரிய கடையில் அமர்ந்து கணக்கு வழக்குகளை பார்க்க தொடங்கினார். சுமார் 1 வருட காலம் அவர் கடையில் உட்கார்ந்து கணக்கு பார்த்தார். அதோடு கூட தொழில் நுணுக்கங்களையும் வியாபாரம் செய்யும் விதிமுறைகளையும் அவர் கற்றுக்கொண்டார். 1 வருட உழைப்பிற்கு பிறகு நந்தகிஷோர் போதுமான அளவு பணம் சேகரித்தார். ஒரு நாள் தன் மனைவி கமலாதேவியிடம், ஏன் நாம் ஒரு சிறிய துணிக்கடையை தொடங்கக்கூடாது? இந்த கடையில் நல்ல லாபம் இருக்கிறது என்றார். கமலாதேவி அதிர்ச்சியுடன், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? வயதாகிவிட்டது, அறிவும் மங்கிவிட்டதா? இந்த 65 வயதில் தொழில் தொடங்கினால் மக்கள் சிரிப்பார்கள். இந்த கிழவர் இந்த வயதில் தொழில் தொடங்குகிறார் என்று கேலி செய்வார்கள் என்றார். நந்தகிஷோர் சிரித்து கொண்டே, நீ அதை பற்றி கவலைப்படாதே. பார்த்திபன் இந்த காரியத்தில் எனக்கு உதவுவதாக கூறியிருக்கிறான். நான் அதிகம் ஓடியாட தேவையில்லை. பார்த்திபன் தன் பெரிய கடைக்கு சரக்கு வாங்கும் போதே எனக்கும் தேவையான சரக்குகளையும் வாங்கி கொடுத்து விடுவதாக சொன்னான் என்றார். இறுதியில் நந்தகிஷோர் 65 வயதில் ஒரு சிறிய துணிக்கடையை தொடங்கினார். கடையை பார்த்த அக்கம் பக்கத்தார், தாத்தா இந்த வயதில் கடை திறக்கிறார்களே, இன்னும் எத்தனை வருடம் வியாபாரம் செய்ய உத்தேசம் என்று கிண்டலாக கேட்டனர். நந்தகிஷோர் அமைதியாக, மகனே, இந்த கையும் காலும் ஓடும் வரைக்கும் செய்வோம், ஓடாத அன்று என்ன செய்வது என்று பார்த்து கொள்ளலாம் என்று பதிலளித்தார். மெல்ல மெல்ல நந்தகிஷோர் அவர்களின் சிறிய துணிக்கடை மிக சிறப்பாக நடக்க தொடங்கியது. லாபம் பெருகியது. அப்போது அவர்களிடம் பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. பார்த்திபனின் கடையின் அருகிலேயே நந்தகிஷோர் ஒரு சிறிய 100 சதுர அடி வீட்டையும் வாங்கினார். அது சிறியதாக இருந்தாலும் கணவன் மனைவி இருவருக்கும் போதுமானதாக இருந்தது. அதற்கு மேல் அவர்களுக்கு பெரிய வீடும் தேவையில்லை. இப்படி 5 வருடங்கள் ஓடிவிட்டன. ஒரு நாள் நந்தகிஷோர் தன் மனைவி கமலாதேவியை பார்த்து, நாம் நம் இளமை காலத்தில் எத்தனையோ கஷ்டங்களை சகித்தோம். முதலில் என் தாய் தந்தையரை பார்த்து கொண்டோம். நீ இந்த வீட்டுக்கு திருமணமாகி வந்தபோது 3 சகோதரிகள், வயதான பெற்றோர்கள், இவர்கள் அனைவரையும் கவனிக்கும் பொறுப்பு என் ஒருவனுக்கே இருந்தது. ஏனெனில் நான் தான் குடும்பத்தில் சம்பாதிக்கும் ஒரே நபர். அதன் பின் நமக்கு மகனும் பிறந்தான். அவனை வளர்க்கவும் படிக்க வைக்கவும் நாம் பட்ட கடன்கள் ஏராளம். அதனால்தான் நாம் இன்று வீதிக்கு வந்து சேர்ந்தோம். ஆனால் உன்னிடம் நான் ஒருபோதும் உனக்கு பிடித்தது என்ன, உனக்கு என்ன வேண்டும் என்று உன் விருப்பங்களை நான் ஒருபோதும் கேட்கவே இல்லை. இன்று நாம் எல்லா பொறுப்புகளிலும் இருந்தும் விடுபட்டு விட்டோம். என் கையில் பணமும் இருக்கிறது. இன்று நான் உன்னை கேட்கிறேன், உனக்கு என்ன வேண்டும்? நீ எதை கேட்டாலும் உன் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன் என்றார். கணவரின் இந்த கனிவான வார்த்தைகளை கேட்ட கமலாதேவிக்கு தன் மருமகள் ஆர்த்தி சொன்ன காரில் ஏற உனக்கு தகுதி இல்லை என்ற வார்த்தை நினைவுக்கு வந்தது. அவர் தன் கணவரிடம் மெல்லிய குரலில் ஆசையுடன், எனக்கு ஒரு கார் வேண்டும் என்றார். நந்தகிஷோர், சரி, நல்ல நாள் பார்த்து போய் உனக்கு பிடித்த புதிய காரை வாங்கி தருகிறேன் என்றார். கமலாதேவிக்கு ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஒரு சிறிய வீடு, கணவன் கை நிறைய பணம், இப்போது விரும்பிய கார், இளமையில் நிறைவேற்ற முடியாத ஆசைகளை, மகனை வளர்க்கும் பணியில் தொலைத்த ஆசைகளை இந்த முதுமையில் நிறைவேற்ற கிடைத்த வாய்ப்பு குறித்து அவர் மிகவும் மகிழ்ந்தார். சில நாட்களிலேயே அவர்கள் வீட்டிற்கு ஒரு புத்தம் புதிய கார் வந்து சேர்ந்தது. நந்தகிஷோர் தன் மனைவியுடன் புதிய காரை ஓட்டிச் சென்று கோவிலில் அர்ச்சனை செய்து இறைவனின் பிரசாதத்தை ஏழைகளுக்கு வழங்க தயாரானார். கடவுளை தரிசித்த பிறகு அவர்கள் ஏழைகளுக்கு உணவு பொட்டலங்களை பிரித்து கொடுத்து கொண்டிருந்த போது படிக்கட்டருகே அமர்ந்திருந்த தங்கள் மகன் ஆதித்யாவையும் மருமகள் ஆர்த்தியையும் கண்டனர். பிரசாதம் கொடுத்தபடியே நந்தகிஷோர் அவர்கள் அருகே சென்றார். கையில் பிரசாதத்தை நீட்டினார். ஆதித்யாவும் ஆர்த்தியும் தங்களின் பெற்றோரை பார்த்து திகைத்து போனார்கள். பளபளவென்று சலவை செய்த துணிகள், புது பொலிவுடன் கையில் இனிப்பு பெட்டிகளுடன் ஏழைகளுக்கு பிரசாதம் வழங்கி கொண்டிருப்பதை கண்டு அவர்களின் கண்கள் பிதுங்கின. இந்த கிழவர்களுக்கு இத்தனை பணம் எங்கிருந்து வந்தது? இவர்கள் இவ்வளவு பணத்தை வாரி வழங்குகிறார்களே என்று
ஆச்சரியமடைந்தனர். ஆர்த்தி, ஆதித்யா இருவரும் விரைந்து வந்து நந்தகிஷோர் அருகே நின்று கெஞ்சினர். அப்பா, நான் ஆதித்யா, உங்கள் மகன். இதை கேட்ட நந்தகிஷோர் அவர்களை புறக்கணித்துவிட்டு நகரத் தொடங்கினார். ஆதித்யா தன் தந்தையின் கால்களை பிடித்து கொண்டு, அப்பா, ஒரு வார்த்தை காது கொடுத்து கேளுங்கள் என்று அழுதான். ஆர்த்தி கமலாதேவியின் கைகளை பிடித்து கொண்டு, அம்மா, எங்கள் தொழிலில் பெரிய நஷ்டம். அந்த நஷ்டத்தை சரிகட்ட எங்கள் வீட்டையும் விற்றுவிட்டோம். வங்கி கடனை அடைக்க முடியவில்லை. தலையில் கடன் சுமை. வங்கி அதிகாரிகள் தினமும் தொலைபேசி மூலம் தொந்தரவு செய்கிறார்கள். வீட்டில் எதுவும் இல்லை. என் நகைகளை கூட ஆதித்யா விற்றுவிட்டார். நான் கடந்த 2 மாதங்களாக என் அம்மா வீட்டில்தான் இருக்கிறேன். அம்மா, கொஞ்சம் உதவி செய்யுங்கள். நீங்கள் இப்போது நன்றாக இருக்கிறீர்கள் போல் இருக்கிறதே என்று அழுதாள். மருமகளின் இந்த வார்த்தைகளை கேட்ட கமலாதேவியின் கண்களில் ரத்தம் கசியும் கோபம் தெரிந்தது. ஒரு காலத்தில் தன் கணவர் சாகும் தருவாயில் மருத்துவமனையில் இருந்தபோது இந்த கயவர்கள் முன் கையேந்தி தன் முந்தானையை விரித்து பிச்சை கேட்ட நாட்களை அவர் நினைத்து பார்த்தார். சிறிதளவு பணம் கூட கொடுக்காமல் அவர்கள் வீட்டை விட்டு துரத்தியது நினைவுக்கு வந்தது. மகன் மற்றும் மருமகள் சொன்ன எதையும் கேட்காமல் நந்தகிஷோர் தன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு படிக்கட்டில் இறங்கி தங்கள் காரை நோக்கி நடந்தார். பின்னால் ஓடி வந்த ஆதித்யாவும் ஆர்த்தியும் மீண்டும் அவர்கள் கால்களில் விழுந்து, எங்களை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அப்பா, நான் பெரிய தவறு செய்து விட்டேன். பண ஆசையில் உங்களை மறந்தேன். தயவு செய்து இந்த ஒரு முறை எங்களுக்கு உதவுங்கள் என்று மீண்டும் கதறினார்கள். நந்தகிஷோர் அவர்கள் இருவரின் பேச்சையும் கேட்கவில்லை. காரின் கதவை திறந்து தன் மனைவியை பார்த்து, பாக்கியவதி, நம் காரில் ஏறு. இன்று கடவுளின் கருணையால் நமக்கு காரில் ஏறும் தகுதி வந்துவிட்டது. வா, நம் புதிய காரில் ஏறி வீட்டுக்கு போகலாம் என்று கூறிவிட்டு உள்ளே அமர்ந்தார். மகன் மற்றும் மருமகள் பின்னால் நின்று கூச்சலிட்டு கதறினர். அதே நேரத்தில் அவர்கள் காரின் பின்னால் ஆதித்யாவின் பங்களாவில் வேலை செய்த பாதுகாவலர் ஒரு புதிய பைக்கில் வந்தார். தன் புதிய பைக்கை கடவுள் முன் வைத்து பூஜை செய்தார். தங்கள் பழைய காவலாளியை பார்த்த ஆதித்யா வியந்து, அடடே, நீ புதிய பைக் வாங்கி இருக்கிறாயா? மிகவும் மகிழ்ச்சி என்றான். அந்த காவலாளி, ஐயா, நான் இந்த பைக்கை வாங்கவில்லை. உங்கள் தாயார், அதாவது அம்மாதான் எனக்கு பரிசாக கொடுத்தார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் உங்கள் தாயார் உங்களிடம் உதவி கேட்டு வந்து நீங்கள் அவர்களை துரத்தி விட்ட போது அவர்கள் கதவருகே அமர்ந்து அழுதார்கள். என்னால் அந்த தாயின் துயரத்தை பார்க்க முடியவில்லை. அதனால் என்னிடம் இருந்த சிறிய தொகையை கொடுத்து உதவினேன். இன்று அந்த உதவிக்காக அவர்கள் எனக்கு இந்த பைக்கை பரிசாக அளித்தார்கள். நான் வேண்டாம் என்று மறுத்தேன். என் கஷ்டத்தில் உதவினாய், என் ஆசீர்வாதமாக வைத்துக்கொள் என்று வற்புறுத்தி கொடுத்தார்கள். காவலாளியின் இந்த கதையை கேட்டு ஆர்த்திக்கும் ஆதித்யாவுக்கும் உள்ளுக்குள்ளேயே எரிச்சல் உண்டானது. ஆனால் அவர்கள் இப்போது எரிந்து குமுறுவதை தவிர வேறு வழி இல்லை. ஏனெனில் தான் செய்த வினைக்கேற்ப பலன் கிடைப்பதுதான் இந்த உலகத்தின் நியதி. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கூறவும். நன்றி.